திருவண்ணாமலை அக்னிஸ்தலம். இங்கே சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாக நின்றார். எதற்காக என்று பார்க்கலாம். ஒரு தடவை படைப்பதினால் நான் உயர்ந்தவன் என்று பிரம்மாவிற்கும், காப்பதினால் தான் சிறந்தவன் என்று விஷ்ணுவிற்கும் ஒரு போட்டி ஏற்பட்டது. அப்பொழுது ஒரு நெருப்பு பிழம்பு தோன்றியதாம். இது எங்கே முடிகிறது, எங்கே ஆரம்பிக்கின்றது என்பதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது சிவபெருமான் சொல்கிறாராம் அசரீரியாக, பிரம்மா நீ என்னுடைய திருமுடியை காண வேண்டும் அப்படின்னு. இன்னொன்று மகாவிஷ்ணுவிற்கான கட்டளை என்னன்னா, தாங்கள் பன்றியாக அவதாரம் எடுத்து என்னுடைய திருவடியை காண வேண்டும் என்று. இப்போ என்ன நடக்குதுன்னா, பிரம்மா அன்னப்பறவையாக உருக்கொண்டு மேலே கிளம்பி செல்கிறார் இறைவனுடைய திருமுடியை காண்பதற்காக. அதே போல மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி கொண்டு செல்கிறார் இறைவனுடைய திருவடியை காண வேண்டும் என்று. பல கோடி ஆண்டுகள் சென்ற பின்பும் ஒருவருக்கும் அதற்கான முடிவு தெரியவில்லை, ஆரம்பமும் தெரியவில்லை. இப்பொழுது பிரம்மா என்ன பண்றாரு, அன்னப்பறவையாக உருக்கொண்டிருக்கிறார் அல்லவா. ஆனா இவர் மேலே போனாலும் அவருக்கு காண முடியவில்லை சிவபெருமானுடைய திருமுடியை. அதனால அப்போ கீழே இறங்கி கொண்டிருந்த ஒரு தாழம்பூவை பார்த்து கேட்கிறாராம், நீ சிவபெருமானுடைய தலையிலிருந்து விழுந்திருக்கிறாய் அல்லவா, எத்தனை காலமாக ஆயிற்று அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தாழம்பூ சொல்கிறதாம், எனக்கே தெரியாது எத்தனை கல்ப காலம் நான் கீழே விழுந்திருக்கின்றேன் என்று அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மா என்ன சொல்றாராம், நீ எனக்காக ஒரு பொய் சாட்சி கூறுவாயா இறைவனிடம் அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒப்புக்கொண்டதாம். இப்போ சிவபெருமானிடம் வருகிறார் பிரம்மா. அவர் சொல்கிறாராம், நான் உம்முடைய திருமுடியை கண்டுவிட்டேன். அப்போ சிவன் கேட்கிறாராம், என்ன சாட்சி என்று. அப்பொழுது தாழம்பூ சொல்கிறதாம், நானே இதற்கு சாட்சின். அப்போ சிவபெருமான் கோபப்பட்டு என்ன சொல்றாராம், நீ இன்றிலிருந்து என்னுடைய திருமுடியை அலங்கரிக்க மாட்டாய் அப்படின்னு. பிரம்மாவிற்கு ஒரு சாபம் என்னன்னா, உனக்கு மண்ணுலகிலே கோவில்கள் கிடையாது. ஆனால் மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு, தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார். அதனால் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அவருக்கு பல கோயில்கள் இந்த மண்ணுலகிலே உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்கிறார் சிவபெருமான். இதுவே திருவண்ணாமலையாரின் அண்ணாமலையாரின் சிறப்பு.